என்ன குருவி கொண்ட ஆமா ஆமா குக்கர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறாங்கன்னா குருமா குருமா அப்படிங்கிற பேர்ல ஒரு குருமா. எப்படி இருந்தாலும் சில பொருள் இருக்கே மாட்டேங்குது வீட்டுல, என்னத்த சொல்லுங்க. அதுதான் அது கருமா லோரியா பண்றது இதெல்லாம். இப்பதான் பஜ்ஜி போட்டோம், அன்னையே ஊத்திடுவோம். ஓகே அடக்கடவுளே. ஏலக்காவா கொஞ்சம் சோம்பு நல்லா இருக்கும். லாஸ்டா ஃபினிஷிங் பாருங்க. அது வர யார சொல்ற? எல்லாரும் தான் சொல்றியா? கொழுப்பு குளோரியா உனக்கு, கொழுப்பு கொலஸ்ட்ரால். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா எல்லாரையும். எல்லாரும் உன்னதான் சொன்னேன். என்னது இது கருவேப்பிலை. என்னப்பா கருவேப்பிலை உள்ள இருக்கீங்க? இருந்தது எடுத்துன்னு வந்துட்டேன். கழுவாம போட்டணும். ஆல்ரெடி கழுவி வச்சுதான் கண்ணு. கழுவாம எப்படி போடுவேன்? போங்க. இப்ப பச்சை மிளகாய் போடும். கடகடன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், உட்காரக்கூடாது. உட்காரக்கூடாதா? வெந்தயம் பண்ணலாம். இது வெந்துச்சு. இது பிரிஞ்சியல் இல்லையாப்பா? இருக்கா? பிரிஞ்சியல் எல்லாம் இல்லப்பா. கேரட் பீன்ஸ் தான் இருக்கா? காலி. நான் உருளைக்கிழங்கு குருமாக்காக வாங்கிட்டு வந்தா சார் எடுத்து நேற்று ஒரு உருளைக்கிழங்கு செஞ்சாரு, அதுக்கு போட்டுட்டாரு. நானும் ஒன்னாவும் வச்சிருப்பாரு. நேற்று நைட்டு குருமா கேட்டாரு, குருமா சப்பாத்தி. ஆனா குருமாக்கு தேவையான உருளைக்கிழங்கையே எடுத்து சாப்பிட்டாரு. நேற்று நீ எதனா செஞ்சியா? நான் தானே செஞ்சேன். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு செஞ்சிருக்கணும். பெரிய பெரிய உருளைக்கிழங்கு தான். ஒரு உருளைக்கிழங்கு வச்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்கணும்மா. சொல்லுங்க. கேரட் வச்சுட்டு இருக்குது. தக்காளி எங்க? தக்காளி பாரு. தக்காளி ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யாத குளோரியா. நீ பொறுமையா செய்ய, கரெக்டா செய்ய. நீ அப்படியே எறும்பு போல நான் சுறுசுறுப்பா இருப்பேன் சொல்லிட்டு தப்பு தப்பா செஞ்சுருக்கிற. நீ பொறுமையா செய், கரெக்டா செய்ய, அவ்வளவுதான். என்னையன்ற நான் எப்ப கரெக்டா செய்வேன். அங்க பாருங்க குழவா இப்பதான் மூடிச்சு. இப்ப திருப்பி திறந்து வச்சு சாப்பிட கூப்பிடுவாங்க. சமையல் சாப்பிடுவாங்க. என்னையா இது இவ்வளவு தக்காளி போட்டிருக்கேன்? குக்கர்ல வேகமா போடுங்க. அப்படியா? வெந்துருமா? பயிர் போட்டே வேக வைக்க போறோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இது இல்லை, சரியான மிக்சி ஜாரு கொஞ்சம் அமையல. ரொம்ப நாள் ஆச்சுல நாங்களும் வாங்கியதை. கிட்ட கொரோனா டைம்ல வாங்கினது, அதோட வாங்கவே இல்லை. அப்போதான் ஜாரு எல்லாம் வந்து புதுப்பிச்சோம், அதோட புதுப்பிக்கல. அதனால ஜாரு அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப நாள். ஆமா, அப்போ ஃப்ரீயா மிக்சி ஜார் அது நிறைய இடத்துல கிடைக்குது இப்போ கூட. அப்போ அதான் வாங்கிட்டு வருவேன். அதான் இத்தனை வருஷம் வேலை பார்த்துச்சு. நிறைய பேர் அந்த பட்டர்ஃப்ளை அதெல்லாம் வாங்குவாங்க. நான் உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயா மிக்சி ஜார்னு ஒன்று இருக்கு, அது நல்லா இருக்கும். எத்தனை வருஷம் தெரியுமா ஆகுது? 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் வாங்கி. அப்படிதான் இருக்குது இன்னுமே. நாங்கள் இத்தனைக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ பிளேடு போயிடுச்சு. இப்போ நம்ம பிளேடு வாங்கி மாட்டணும். என்ன பண்ணாருன்னா ஜூஸ் இதுல போயிட்டு எல்லாத்தையுமே அரைச்சிட்டாரு, வேஸ்ட் ஆக்கிட்டாரு. யாரை வேஸ்ட் ஆக்கிட்டாரு? நீங்க தான். நான் ஏன் வேஸ்ட் ஆக்கிட்டேன்? நல்லா தான் இருக்கு. அதுதான் பிரச்சனை. அதான் என்னது இருக்கிறத வச்சு நாங்கள் செய்யறோம்ப்பா. அதுதான் இப்படி குருமா செய்யணும்னு சொல்லிடாதீங்க. அதுக்கு டைலாக் சும்மா போட்டு வச்சோம். எதனா சொல்ல சமாளிச்சிருவேன். அவள் தங்க இருக்கு வீட்டில் அப்படின்னு. இப்போ எல்லாருமே அப்படிதான். வீடியோக்காக சில பேர் வந்து என்ன பண்ணுவோம், ப்ரிப்பரேஷன் பண்ணி ப்ராப்பரா பண்ணுவோம். நம்ம பண்ணல, அவ்வளவுதான். ஆமா, நம்ம குக்கிங் சேனல் இல்லப்பா, நான் சொல்லிடுறோம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க புது சப்ஸ்கிரைபர்ஸ், இருந்தாலும் பழைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரியா பார்க்காதவர்கள் சொல்லிடுறேன். இது குக்கிங் சேனல் கிடையாது. இது வந்து லைஃப் ஸ்டைல் சேனல். விளாக் சேனல் கூட கிடையாது. இது லைஃப் ஸ்டைல் சேனல். விளாக் கூட பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கும். இது அதெல்லாம் இருக்காது. இது லைஃப் ஸ்டைல். நம்ம வந்து இப்படிதான் நம்மளோட லைஃப், இப்படிதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத காட்டுற சேனல். உங்ககிட்ட பேச எங்களுக்கு பிடிக்கும். நாங்க பேசுறது கேட்கறதுக்கு சில பேருக்கு பிடிக்கும். அவங்களுக்காக என்னங்க அவ்வளவுதான். அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்ம பேசுறதும் பிடிக்காது. அதையும் சேர்த்து சொல்லிடுறேன்.
அது இருக்கதான் செய்யும். எல்லாருக்கும் நம்மள பிடிச்சிச்சுன்னா அப்புறம் லைஃப் எப்படி? சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு 10 லட்சம் பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது? 10 லட்சம் பேரா உளருது? அப்படியே சொல்லிருந்தோம். அப்போ இவங்க 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் பாப்பாங்களே. ஆமா அப்படி சொல்றேன். என்னன்னா நல்லா வதங்கிச்சு தக்காளி எல்லாம். தக்காளி வெங்காயம் சரியா? நம்ம என்ன பண்ண போறோம்? கட் பண்ணி வச்சுருக்க கேரட். நீங்க வந்து குருமாக்கு எதுவுமே ப்ராப்பரா போடலன்னா கூட கவலையே பட தேவையில்ல. பச்சை மிளகாய், சோம்பு, வெங்காயம், தேங்காய். குருமானால தேங்காய் அது யூஸ் பண்ணி. நீங்க ஒன்னும் சொல்லி தர வேணாம், நீங்க செஞ்சுட்டு அங்கே போய் சாப்பிட போங்க. இது என்னது அரைக்கிறதா? பூண்டு ஒரு தக்காளியா? பூண்டு, தக்காளி, அதுக்கு அடுத்தது அதான் தேங்காய். தேங்காய். இது சீரகங்க. சீரகமா? யாருக்கு தெரியும்? சீரகம். ஓகே. பச்சை மிளகாய் போட்டு அரைக்கலாமா? வேணாமா, ஆல்ரெடி பின்னாடி ரெட் லைட் வச்சிருக்குது. ரொம்ப காரமா சாப்பிட்டேன் போன ஞாயிற்றுக்கிழமை, முடியாம போயிடுச்சு. வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிட்டு அவ்வளவுதான், குக்கரை மூடி வச்சிடணும். இது ராஜ்மா எப்போ ஊற வச்சு? எப்போ ஊற வச்சு கேட்டா சொல்ற பத்தியா? நேற்று நைட்டு நினைக்கிறேன். தேங்காய் சாப்பிட்டியா? தேங்காய் பால் குடிச்சி? அதுதான் சாரி, இளநீர் கூட சொல்லக்கூடாது, தேங்காய் தண்ணி. அவ்வளோதான், அது அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்தோம் எங்கம்மா அரைக்கிறதுக்கு, எல்லாம் நாசமா போச்சு. அது எனக்கு ஆச்சிதே வாங்கிட்டு வரட்டும். கலர் கொடுக்க மாட்டேங்குது. எப்போ வாங்கணும்? டிமார்ட்ல வாங்க எனக்கு. என்னென்ன வாங்கன்னு தெரியாது. அவ்வளோதான், இதை மஞ்சள் தூள் போட்டுருவோம். எவ்வளோ தான் இருக்கா பாருங்க உள்ள. எதுக்குள்ள? பார்க்கும்போது டெம்ட் ஆகும் பாருங்க. இப்படி வாங்க, நல்லா பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்கலாங்க? டேஸ்ட் எப்படி இருக்கு? இஞ்சியும் இல்ல. ஆமா, இஞ்சி தானமா இல்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட தண்ணி இல்ல. போட்டேன் பாருங்க. குருமா மாதிரி ஆயிடுச்சா? குருமா மாதிரி இல்லைங்க, குருமா தாங்க. பயிர் போட்டிருக்கோங்களா, நல்லா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு அப்பதான் குருமா நல்லா. உப்பு போடவே இல்லை. ஒரு நாளைக்கு குழம்புக்குள்ள செல்ல போட்டு மூட போறேன், அதான் நடக்க போகுது. என்னம்மா இவ்வளவு போடுறியா? கேட்டாக்குமா? இது செஃப் தாமுல்ல, அவங்களோட பேத்தி. கையில தான் அளவு போடுவாங்க, அள்ளி போடுவாங்க கையில. அளவு இதெல்லாம் கிடையாது. அவரோட தான் போட்டாரு வாட்டி சாப்பிட போகணும். 2 வாட்டி பாத்துக்கலாமா? உங்ககிட்ட 2 வாட்டி தான் அன்னைக்கு அவரோட தான் போட்டாரு. பரிசை பத்தது குழம்பு நல்லா இல்ல, சாப்பிட்டா நல்லா இல்ல. அது கத்திரிக்காய் தான், வேகவே இல்ல அது. அதே சாப்பிட போறீங்க என்ன பண்ணாங்க அவர் இல்ல, அவர் சொல்ல சொல்ல ஒரு பாப்பா செஞ்சுட்டு. என்னங்க காரம் பத்தவே இல்லை. நாங்க கை கட்டுங்க. வாழைக்காய் ஃபுல் பஜ்ஜி நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட்டோம். வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கலாங்க. டீ குடித்தோம். இப்போ வந்து அர்ஜென்ட்டாக வெளியில் போகிறோம். வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் கிளம்பி வெளியில் போகிறோம். குக்கர் 3 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. வந்து பார்க்கலாம் குருமா எப்படி இருக்குன்ட்டு. போகணும் வரணும்னு இருக்கேன். இந்த இன்னைக்கு 2 நாளாக ஊருக்கு போய்க்கிறாங்களா? பாட்டி அம்மாண்ட பேசுகிறாங்க. இங்கே வந்து பேரனை பார்க்கறதுக்கு அம்மாக்கு அக்கா. இப்போ தான் வந்தோம், மணி 11 ஆயிடுச்சு. ஆனால் என்னன்னா நாங்கள் எங்கள் அக்கா வீட்டிலே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இட்லி, சாம்பார், இட்லி பொடி. என்னன்னா நம்மளது நாளைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே சப்பாத்தி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்ட வேண்டியதான். ஏய் பப்பி போ
எப்போ பார்த்தாலும் இதுங்க ஏதாவது என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே கிடக்குங்க. மழை செம்ம மழை ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்யுது. நல்ல வேலை வீட்டு வாசனை வந்து நிற்கிறோம். மழை நானும் பாட்டி 3 பேர் இப்போ தான் வந்தோம். நான் பார்த்துக்கிறேன். எனிவே இந்த வீடியோ எதாவது முடிஞ்சிச்சு. ஜில்லு ஜில்லுன்னு காற்று அடிக்குது இங்கே நின்னா. சரி, இதே நமக்கு ஒரு பால்கனி மாதிரி இருந்தா அவ்வளோதான். நம்ம போயிட்டு நம்ம தூங்க தான் செய்யணும். நாங்கள் நாளைக்கு காலையில் சப்பாத்தி போட்டுப்பேன். குருமா பார்த்துடலாம் வாங்க. அதாவது நான் அப்படியே வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஒரு எங்கள் வீட்டு செல்லக்குட்டி பூனைக்குட்டி இருக்கு, பெரிய பூனைக்குட்டி. அந்த பூனைக்குட்டி சப்பாத்தி வேணுங்குது, குருமா சாப்பிடணுங்குது. எப்படிமா இருக்கணும்? இப்படிதானா? சொல்லிப்போ. வா, என்னம்மா சாம்பார் மாதிரி இருக்கு? கலக்கணுமா? கலக்கணுமா? என்னடா அது சாம்பார் வச்சா வந்துச்சுடா. கறி குழம்பு குருமா. இதில் மட்டும் சிக்கன் போட்டால் சிக்கன் குருமா கரெக்டு தானே? அவ்வளோதான். ஆனால் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சாப்பிட்டு வந்துட்டேன்னா கொடுத்தா சாப்பிடுவாரு. ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா இப்போ? வேணாம் 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 வேணாம். டேஸ்ட் பண்ணுங்க. வேண்டாம். இல்லை நீங்கள் தான் பண்ணணும். கொடுங்க, அப்படியே வாயில போடுங்க, பார்த்து போடுங்க. சிரி பார்த்துச்சு. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. எப்பவுமே காட்டு சிங்கில் போட்டு எல்லாம் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சா நல்லா இருக்க மாட்டேங்குது. வீட்டில் பார்த்து வச்சு அப்படியே ஏனத்தாங்களும் செய்யறோம் பார்த்தீங்களா? அதுதாங்க நல்லா இருக்கு. நானும் டேஸ்ட் பண்றேன். ராஜ்மாவை சாப்பிட்டு பார்க்கலையாமா நீங்க? வேணாம். அதுதான் எங்க 2 பேருக்குமே பிடிக்காது. இது சாப்பிட்டு பாருங்க. இதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வாய்ப்படாம சாப்பிடுறது. கொடுங்க, சரி நான் வச்சுக்கிறேன். பீஸ் பீஸா போட்டு நினைச்சேன். ஆனா அந்த ஒரு மாதிரி டேஸ்ட் வரும். அது வரலமா? நல்லா இருக்கு, சூப்பரா. தக்காளி நிறைய போட்டேன் நான். குருமா நீ நல்லா தான் செய்வேன். சரியா? நீ சிக்கன் குருமா நல்லா தான் செய்வேன், அதெல்லாம் தெரியும். ரொம்ப சூடா இருக்குது. சூப்பரா குருமா வந்துடுச்சு. எனக்கு தூக்கம் வந்துருச்சு. பாய். வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப